அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் நான் சொன்ன மாதிரி தான் வரப்போகிற டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுதர்சன ஹோமம் நடத்த இருக்கு. பாபாவினுடைய அனுகிரகத்தின் பேரில் நிறைய பேர் இதில் பங்கெடுத்துட்டு இருக்கா. உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் தாராளமாக உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் கொடுத்து நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கான தட்சிணா அமௌண்ட்டுன்னு பார்த்தேன்னா 322 ரூபாய் ஒருவருக்கு. ஸோ என்னால் நேரில் வந்து கலந்துக்க முடியாது, என்னுடைய உடல்நிலை காரணமாக, இல்லை நான் இந்த ஊர்லேயே இல்லை, நான் ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய பெயர் பதிவு பண்ணப்பட்டிருந்தா உங்களுக்காக சங்கல்பம் பண்ணி யாக ரக்ஷையோட பிரசாதம் உங்களுடைய வீடு தேடி வரும் எங்கே இருந்தாலும். ஸோ இப்போல்லாம் ஆக்சுவலாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபாரினுக்கு அனுப்ப முடியாதுன்னு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அது கிளியர் ஆகிடுது. போன பிரசாதமே கிட்டத்தட்ட அமெரிக்கா, கனடா எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பதிவு உங்கள் கையில் கிடைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்காக அருளப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளுக்காக, நம்மளுடைய தடைகளை நீக்கிறதுக்காக சுவாமி கொடுத்துருக்காருன்னா அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நன்மையை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம பாபாவும் நானும்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் திருவண்ணாமலைக்கு போகணுங்கிறத பாபா கன்ஃபார்ம் பண்ணனால நான் திருவண்ணாமலைக்கு போனேன். திருவண்ணாமலைக்கு போகும்போது அங்கே போய் இறங்கிட்டு கிரிவலம் எல்லாம் பண்ணலை, நான் சுவாமி கோயிலுக்கு தான் நான் போகிறேன். நாங்கள் உள்ளே போகும்போது கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. சிவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், நேச்சர் கால்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு போனான். அவனுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், நடக்கிற பாதையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாபில் நாங்கள் உட்காந்துட்டோம். இதுப்புன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நம்மளை கிளாஸ் பண்ணி போகிறான். கிடுகிடு. ஓ, இன்னைக்கு சுத்தம், நம்மளுக்கு ஃப்ரீயாலாம் நம்மளால் தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா, சுவாமியோட எந்த கோயிலுக்கு போனாலும் உடனே எனக்கு தரிசனம் கிடைக்கும். ஸோ இங்கே நிற்க வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குங்கிறது மாத்திரம் எனக்கு நன்னாவே தெரியும். ஸோ வெளிப்பிரகாரம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுது. அதில் நாங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் வேறு எடுத்தோம். ஏன்னா சுவாமி கோயிலில் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஒரு பக்கம் எடுக்கிறா, நான் ஒரு பக்கம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு நினைவு தான், உண்மையிலேயே சந்தோஷமான நினைவுகள். நீங்கள் கூட பார்க்கலாங்க, நின்றுதெல்லாம் நான் எடுத்து இதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். அப்போ நான் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் தான் உள்பிரகாரம் போகும்போது நான் எப்போவுமே யார்ட்டையும் பேச மாட்டேன். வெளிப்பிரகாரம் வரைக்கும் ஓகே, ஜாலியாக சுற்றிகிட்டே வரலாம். உள்பிரகாரம் போகும்போது நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தது என்னென்னா சிவபுராணம் படிக்க ஆரம்பித்தேன். சிவபுராணம் படித்து முடித்தோடனே ஒரு பெரிய லாங் பெல் அடிச்சுது. கோயில் தானே, அதனால பெல் அடிக்கிறது சகஜம் தானே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அடுத்தது கோளறு பதிகம் எடுத்தேன். கோளறு பதிகம் படித்து நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போதே அவள் அங்கங்கே நின்று எங்கள் ஆற்றுல எல்லாரும் உள்பிரகாரத்தில் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா அது படிச்சுட்டு இருக்கும்போதே நான் பார்க்குறேன். பார்த்தா பெரிய யாக குண்டத்தில் எரிஞ்சுட்டு இருக்கு யாகம்.